பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வாங்க மக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணா. குணா, மக்கள் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கு? பண்டிகை களை கட்ட தொடங்கியிருக்கிறதா? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நாளை மறுதினம் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. சென்னையிலும் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்காக கோயம்பேடு சந்தையில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக சிறப்பு சந்தை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய அரசின் தரப்பிலிருந்து இந்த சிறப்பு சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்து உள்ளிட்டவைகள் வெளியூர்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு விற்பனைக்காக இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்துகள் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமாக வெளியூர்களிலிருந்து கொண்டு வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்தந்த மாவட்டங்களில் விளையக்கூடிய அந்த கரும்பு, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்டவைகள் கொத்து கொத்தாக விற்பனை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் விற்பனை என்பது தற்பொழுது காலையிலேயே பொதுமக்களின் விற்பனை என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. நேற்று கோயம்பேடு இந்த சிறப்பு சந்தைக்கு 70 முதல் 80 லாரிகள் வந்திருந்த நிலையில் இன்று 110 முதல் 130 லாரிகள் வரை கரும்பு மற்றும் இஞ்சி அந்த லாரிகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கரும்பு என்பது ஒவ்வொரு தஞ்சை, புதுவை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல மஞ்சள் சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்றைய விலையை விட இன்றைய தினம் கரும்பு ஒரு கட்டுக்கு 15 கரும்புகள் இருக்கக்கூடிய ஒரு கட்டின் கரும்பு என்பது 100 முதல் 200 ரூபாய் வரை விலை குறைந்திருப்பதாகவும் இன்றைய தினம் வரத்து அதிகரித்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய வியாபாரிடம் கேட்கலாம். ஆனா கரும்பு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வருது, இன்னைக்கு விலை எப்படின்னு விற்குது? தஞ்சாவூர், மதுரை, சேலம், பாண்டிச்சேரி இந்த ஊர்கள்லேருந்து இன்னைக்கு நிறையா 130 வண்டி கிட்ட வந்திருக்கு. நேற்று கட்டு 600 ரூபா விற்றுச்சு. இன்றைக்கி 500 ரூபா, 400 ரூபா வரத்து அதிகரிப்புனால விலை குறைஞ்சிருக்கு. அது இன்னும் இப்போ வண்டியெல்லாம் வந்தமயமாக இருக்குது. இன்னும் இதுக்கு மேலேயும் நாளைக்கு நாளை கழிச்சுலாம் விலை குறையும். இந்த புயல்னால் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு தோட்டம். இல்லைன்னா சென்ற வருடங்கள்லாம் 200 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் விற்க முடியாமல் வியாபாரிகள் வாடகைக்கு விற்றா போதுங்கிற நிலைமையில் சென்ற வருஷம் சென்றாங்க. ஆனால் இந்த வருஷம் ஓரளவுக்கு கரும்பு விலை ஓரளவுக்கு இங்கே விற்பனை ஆகிறது. அதுவும் இல்லாமல் சிஎம்டிஏ வணிகர்களுக்கும், அதாவது வியாபாரிகளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் தனியாக ஒரு சந்தை அமைச்சு கொடுத்து இங்கே எல்லாமே பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் அமைச்சு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதாவது பொங்கலுக்கான அந்த கரும்பு, இஞ்சி உள்ளிட்டவைகளின் வரத்து அதிகரித்திருப்பதனால் இன்றைய தினம் இதனுடைய விற்பனை விலை என்பது சற்று குறைந்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். நாளை மேலும் வரத்து அதிகரித்தால் இதன் விலை மீண்டும் குறையும் எனவும் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.